ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் அருமையான டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக்ஸ் போடுங்க, அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான வெஜிடபிள் இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பக்காவாக இருக்கும். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அதில் முழு கத்திரிக்காவை அந்த மேலே இருக்க தோலை மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு 4ஆக கட் பண்ணி ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இப்போ அது நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு 80% நல்லா வேகணும். இப்போ அது வெந்துருச்சு. நான் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே கடாயில் இப்போ எனக்கு எண்ணெய் இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணலை. அதில் ஒரு 25 சின்ன வெங்காயம் தோலை உரித்து கழுவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அது ஓரளவுக்கு வதங்கணும். அடுத்து பூண்டு ஒரு 20 பல் எடுத்துக்கோங்க. அது குட்டி குட்டியாக இருக்குது, அதனால் 20 பல் எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 10 பல் போதும். இதையும் நல்லா ஓரளவுக்கு வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஒரு 2 தக்காளி, 25 சின்ன வெங்காயத்துக்கு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் சீரகம், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மிளகு, இதையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போது அதே சேம் கடாயில் ஒரு 10 பல் தேங்காய் பத்தை ஆட் பண்ணி அதை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, லைட்டாக தான் வதங்கணும். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விடுங்க. இப்போ அதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதையும் இதிலேயே ஆட் பண்ணி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது எண்ணெய் கத்திரிக்காய்ன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் எக்ஸஸாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், பட் என்கிட்ட இல்லை, அதனால் நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி நல்லா வெடிக்க விடுங்க. இது நல்லா வெடித்த உடனே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு 3 மிளகா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஆனியன், இந்த மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை நமக்கு போகணும். நல்லா இந்த எண்ணெயோ மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா? இப்போது ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மிக்ஸி ஜாரு, அந்த தண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதுக்கு தேவையான உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதித்து வரணும் நமக்கு. இதுக்கு தேவையான புளி ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சைஸு, அதை ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கிரேவி ரெடியாகிற நேரத்தில் கரைச்சி ஊற்ற முடியும். இப்போது ஆல்ரெடி வதக்கி வச்ச கத்திரிக்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. சிம்மில் வச்சு வேக விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போது ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
வேறு எதனா டிஷ் வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.